சார் வணக்கம் சார். மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். எடப்பாடி நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? எடப்பாடி நிலைமை என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க? எடப்பாடி ஐயா அவர்கள் நல்லா தான் இருக்கிறாரு. அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எவன் எங்கே ஓடி போனால் அவருக்கு என்ன, எவன் எங்கே போனால் சேர்ந்தா எனக்கு என்ன, எவன் எந்த கட்சிக்கு ஓடினா அவருக்கு என்ன, அவரெல்லாம் இதை பற்றி கவலைப்படாத நபர் தான் எடப்பாடி. எடப்பாடி ஐயா அவர்கள் இப்போதைக்கு அவருக்கு 2026 எப்படி நம்ம வெற்றி பெறலாம்ன்றதுல மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்பொழுதைக்கு அவருடைய நிலைப்பாடு அதான், வேற எந்த நிலைப்பாடும் கிடையாது. செங்கோட்டையன் வழியில் தங்கமணி பேசுகிறார். சார், செங்கோட்டையின் வழியில் யார் போனாலும் சரி சார், செங்கோட்டையின் வழியில் யார் போனாலும் அதாவது ஒற்றை தலைமை எடப்பாடியை தலைவராக கொண்டு ஏற்பவர்கள் மட்டும்தான் கட்சியில் பொறுப்பு பதவி எம்எல்ஏ கேண்டிடேட் எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா அந்த கட்சி எந்த லட்சணத்தில் இருக்குது, எப்படி இருந்த கட்சியை இன்றைக்கி எப்படி அவர் கைப்படுத்தி அதை எவ்வளோ இதுவாக கொண்டு போகிறாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ யாருமே இப்போ தங்கமணி போனாலோ ரங்கமணி போனாலோ இல்லை செங்கோட்டையன் போனாலோ ஏடிஎம்கே எந்த பாதிப்பும் ஒன்றும் வரப்போதில்லை. இப்போ செங்கோட்டையன் போனதுனால என்ன, இப்போ தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலுமே ஐயோ செங்கோட்டையன் போயிட்டாருப்பா, இதுக்கப்புறம் ஏடிஎம்கே என்ன வைப்போம் யாராவது இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா? யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்களா? முதல்ல பாருங்கள், யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் போனதுனால என்ன, ஈரோடு தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 2% ஓட்டு குறையும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தங்கமணி போனோன்னா அவரோட சொந்த தொகுதியில் ஒரு 2% 1% ஓட்டு குறையும், அவ்வளோதான். இங்கே யாருமே கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது. கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போகிற ஒரே இடம்னா உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து எலெக்ஷன். அங்கே தான் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அவன் நம்ம சொந்தக்காரன், அவன் மாமா மச்சான், அந்த மாதிரி பார்த்து ஓட்டு போடுறது எல்லாம் இந்த கேண்டிடேட் எல்லாமே உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான். மற்ற எல்லா ஊர்களிலுமே இந்த கட்சி இங்கே ஜெயிக்கும்னா அந்த கட்சி சார்பாடி சாதாரண மனுஷன் நிற்க வச்சா கூட அந்த தொகுதியில் அவங்க ஜெயிப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த கட்சிக்காக ஓட்டு போடுறவங்க தான் இங்கே அதிகம். கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறவங்களாம் இங்கே பெருசாக யாருமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. இருக்குது 1% இருக்கும், ஒரு தொகுதியில் 1% இல்லை 1/2% இருக்கும். இந்த கேண்டிடேட் நல்லவருப்பா, இந்த கேண்டிடேட் இவருப்பா, அதுக்காக ஓட்டு போடலாமான்னு நினச்சி போடுறது 100ல் ஒரு ஓட்டு இருந்தாலே பெரிய விஷயம். மீதி எல்லாமே கட்சி சார்பாக அல்ல ஆளுங்களை சார்பாக கட்சி தலைமையை பார்த்து கட்சியோடைய இதுவை பார்த்து போடுறவங்க தான் இங்கே அதிகம். உண்மையை சொல்ல போனால் இப்போ எடப்பாடி ஐயா அவர்கள் நிறுத்த போகிற கேண்டிடேட் வேட்பாளர் அதிமுக கட்சிக்காக ஓட்டு போடுவாங்களா இல்லை அந்த கேண்டிடேட்டுக்காக ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமாக பார்த்தா அந்த கேண்டிடேட்டுக்காகலாம் யாரும் இங்கே ஓட்டு போட மாட்டாங்க. ரெட்டலை அப்படின்ற ஒரு சின்னத்துக்கு தான் இங்கே ஓட்டு. அதை விட்டுட்டு இங்கே தங்கமணி நிற்கிறாரு, ரங்கமணி நிற்கிறாரு, சிகாமணி நிற்கிறாருலாம் யாரும் இங்கே ஓட்டு போடுறது கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறதும் கிடையாது. இவர் போயிட்டாருன்னா உடனே அந்த கட்சியே அப்படியே பாதாளத்தில் போயிட்டு நினச்சிட்டு இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. யார் எந்த கட்சிக்கு போனாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. எல்லாருமே அந்த சின்னத்தை பார்த்து அந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பார்த்து போட்ட ஓட்டு தான் இங்கே அதிகம். நீங்கள் இப்போவும் ஒன்று போய் கேட்டுங்க, இன்னமும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரான்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்க மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் போயிட்டு கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை சார், சின்ன கிராமங்களில் போய் கேட்டு பாருங்க சார். 80 வயசு 90 வயசு பெரியவங்க இருப்பாங்க சார். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெட்டலை சூரியன் சார், அவ்வளோதான். அந்த கட்சியில் யார் நிற்கிறாங்க, அந்த தொகுதியில் யார் வேட்பாளர் நிற்கிறான்னு கூட தெரியாது. எத்தனை ஊருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி? நீங்கள் போயிட்டு கேளுங்க, ஒரு சின்ன கிராமத்தில் போய் கேளுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உதயசூரியன் ரெட்டலை, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா ஓட்டு போடுறாங்க? வாய்ப்பே கிடையாது. அந்த தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட் யாரு, யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. அந்த வயதான பாட்டிக்கோ இல்லை வயதான ஒரு முதியவருக்கோ தெரியுமா இந்த தொகுதியில் இப்போ தாங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டு இந்த கட்சியில் நிற்கிறாரு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? வாய்ப்பே கிடையாது. கேண்டிடேட் பேர் கூட தெரியாமல் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை % ஓட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா எந்த செங்கோட்டையின் போனாலும் சரி, செங்கோட்டையே போனாலும் சரி, இங்கே யாரும் எந்த வித பாதிப்பும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க இந்த கட்சியோட சின்னத்தை மதிப்பளித்து இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் இங்கே அதிகம். ஸோ அதனால் இவர் போக்கில் அவர் பேசுனாலும் சரி, அவர் போக்கில் இவர் போனாலும் சரி, எந்த பாதிப்பும் வரப்போதில்லை எடப்பாடி அவர்களுக்கு. ஓபிஎஸ் தினகரன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதாமே. சார், எந்த கூட்டணி எல்லாம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்குது எல்லாமே ஒரு வியூக அடிப்படையில் தான் சார் பேசுவாங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ எல்லாமே இதெல்லாம் மீடியாவுக்கு ஒரு நியூஸு, எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவலே கிடையாது. ஆளாளுக்கு சார் இந்த கூட்டணி உருவாகும். இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாயிண்ட் டேபிளில் இந்த சென்னையும் மும்பை பெங்களூரில் கீழே இருந்துச்சுங்களா, அப்புறம் அடுத்த மேட்ச் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவான், இவன் கூட தோக்கணும். இவங்களாவே ஒரு கால்குலேஷன் போட்டு பண்ணுங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது இவங்களாவே ஒரு கால்குலேஷன் போட்டு பண்ணுங்க. இந்த டீம் அடிச்சு அவன் வருவான் பாரு, நீ கண்டிப்பாக பாரு, ஃபைனல் 4 டீம் தான் வரும் பாரு அப்படி இப்படின்னு. ஆனால் நடக்கிறது என்னவோ சம்மந்தமே இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இது எல்லாம் யூகங்கள் தான். இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான். ஓபிஎஸ் டிவிக்கு சசிகலா எல்லாம் ஒரே டீம் நின்று ஒன்றா காங்கிரஸ் கூட போட்டி போட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களா ஒரு கற்பனை கலந்த கதையை இவங்களாம் அவுத்து விட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எதுவுமே
உறுதிப்படப்படாத தகவல்கள். சும்மா மீடியாவுக்கு நியூஸ் வேணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு கலப்பிடைய செய்திகள் தான் இது எல்லாமே. அப்புறமா சார், தேமுதிக பிரேமலதா பேரம் பேசுவதாக பேசி கொண்டு இருக்கிறாங்க சார். அதாவது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சார், எந்த கட்சியில் பேரம் பேசலாம், எந்த கட்சியில் அதிகமாக காசு தருவாங்க, இதெல்லாம் வந்து தேர்தல் சமயங்களில் வரக்கூடிய செய்திகள் தான். இதெல்லாம் ஒன்றும் புதுசு செய்திகள் கிடையாது. இவங்க வந்து டிஎம்கே கூட்டணி போனால் இவ்வளோ தருவாங்க, இவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணி போனால் இவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாம் இது எல்லாம் தேர்தல் சமயங்களில் வரப்போகிற விஷயங்கள் தான். இப்போ யாரோட கூட்டணி போனாலும் யாரோட கூட்டணி அப்படியே தமிழ்நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே மாற்றி எழுதிட போகிறாங்களா, இல்லை தமிழ்நாட்டோடைய வளர்ச்சி அப்படியே மாற்றி திருவிட போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆல்ரெடி அவன் வேலையை பார்த்து தான் போயிட்டு இருக்கான். நாட்டு மக்களுக்கு எந்த கட்சி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது நாட்டு மக்கள் சிந்திச்சு ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ இவங்க போயிட்டு பேரம் பேசினா இவங்களுக்கு என்னவா, இப்போ பேரம் பேசினா இவனுக்கு என்னவா? நீ போட போகிற கட்சி தான் நீ ஓட்டு போட போகிற. இவங்க போய் பேரம் பேசிட்டா நீ ஓட்டு போடாமல் விட்டுற போறியா? இல்லை இவங்க பேரமே என் கட்சிக்கு பேசுகிறாலும் நான் அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன் சொல்ல போறியா? ஒன்றும் கிடையாது. இல்லை எவன் சார், இதெல்லாம் கூட்டணி தர்மங்கள், கூட்டணி நியாயங்கள், கூட்டணி விஷயங்கள் எல்லாமே தானாக எலெக்ஷன் டைமில் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். இதில் என்ன புதுசாக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க? இவங்க போயிட்டு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, இது பேசிகிட்டு இருக்கான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பேரம் பேசினாலும் சரி, பேரம் பேசினாலும் சரி, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அவங்க யாரோட கூட்டணி போகணுன்ற விஷயம் அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. இப்போ பிரேமலதா அம்மையார் வந்து இந்த கூட்டணி போனால் தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேர் அந்த கூட்டணிக்கு போய் ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை தேமுதிக வந்து இந்த கூட்டணிக்கே வரலன்றதுனால அந்த கூட்டணி ஓட்டே போட போகிறது இல்லையா? ஒன்றும் கிடையாது. இல்லை ஏதாச்சும் நகர முடிவு போதா? இப்படி தான் வந்து 2016-17 வந்து மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி அமைஞ்சுது. என்கிட்ட ஒருத்தன் பெட்டு கட்டினான், பாரு செம்ம கூட்டணி, செம்ம தொகுதி ஜெயிக்கும் பாருங்க. நான் அடித்து சொன்னேன், ஒரே தொகுதி இந்த இது ஜெயிக்காதான்னு. அன்றைக்கி எல்லா எம்பியும் 39 எம்பியும் வந்து ஜெயிச்சது யாருன்னா ரெட்டலை. என்ன பண்ண பயில் சொல்லுவாங்களா இதுக்கு? நான் தெளிவாக சொன்னேன் சார், செம்ம கூட்டணியா, இது மாதிரி ஒரு கூட்டணி அமையாமையார் அப்படி இப்படின்னு நானுங்க ஆச்சை பூச்சின்னானுங்க. நான் சொன்ன ஒரே தொழிலை கூட வாங்காது, ஜப்பாசி கூட வாங்காதான்னு நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்களா இவனுக்கு உட்காந்துக்கிட்டு? நான் இப்போ சொன்னேன் 2000 அந்த இதுலேயே சொன்னேன், ஏடிஎம்கே எல்லா தொழில் ஜெயிக்க நீ வேணா பாருங்கன்னு. அதே தான் 2016 தேர்தலையும் சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தன் பெட்டு கட்டினான், ஜெயலலிதா வந்து இந்த ஆட்டி ஜெயிக்காது, ஏன்னா எல்லா கூட்டணி அச்சு தொத்துச்சு. ஆனால் அந்த ஜெயலலிதா மேலுடைய இந்த ஒரே கூட்டணி யாரா கருணாஸ் மட்டும்தான். அப்போ கருணாசும் சரத்குமார் மட்டும்தான் அப்போ கூட்டணியிலே இருந்தாங்க. மீதி எல்லாருமே ரெட்டலை கட்சி தான் ரெட்டலை சின்னத்தில் நின்னாங்க. நான் தெளிவாக அடித்தேன், இந்த வாட்டியும் ஒரு 140 கிட்ட வந்து அம்மையார் தான் ஜெயிப்பாங்க பாருங்கன்னு சொன்ன மாதிரி அவங்க தான் ஜெயிச்சாங்க. சார் சும்மா வந்து ஒரு என்ன இப்போ நாட்டோட அரசியல் விஷயங்கள தெரியாமல் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க சார். பேசிட்டு நம்ம வந்து இந்த யூகத்தெல்லாம் நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. நாளைக்கு வந்து என்ன பண்ணுவான்னா, மோடி வந்து டிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கொண்டு பேசுவானுங்க உட்காந்துக்கிட்டு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லவே முடியாது உட்காந்துக்கிட்டு. டிவிகே, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த 3 கட்சி பேச்சுவார்த்தை நடக்குது. ஆட்சியை அமைக்குமா 3 கட்சி சேர்ந்து? ஆட்சி அமைக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதிகள் அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெற்றிருக்கணும். அந்த தலைமையாக இருக்கிற அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது தான் ஆட்சி அமைக்க முடியும். இன்னும் தேர்தலே சந்திக்காமல், தேர்தலே போட்டியிடாமல், இது இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து கூட்டணி அமைமான்னு கிடையாது. உடனே இந்த கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிட்டு எந்த மாங்காய் மடையான்னு சொல்கிறானுங்க இவனுங்களா? உணர்த்திக்கு வந்துடுவாங்க. சர்வே முடிவுகள் தூக்கி வருவாங்க. எந்த சர்வே முடிவுகள்? எந்த சர்வே? உங்ககிட்ட என்கிட்ட யாரும் கேள்வி கேட்டாங்களா சார்? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போய் கேள்வி கேட்டாங்களா? எவனாச்சும் பிடிச்சி 10 பேர் பிடிச்சி கேட்ட வேண்டியது. உடனே வந்து சர்வே முடிவுகள் சொல்லி 10ல் 6 ஓட்டு விஜய்க்கு, 10ல் 6 ஓட்டு ஸ்டாலினுக்கு, 10ல் 6 ஓட்டு எடப்பாடி, இவங்களா ஒரு டிசைட் பண்ணி இவங்களா ஓட்டு போடுவோம், இவங்களா ஒரு ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லையோ வாட்ஸ்அப்லையோ இவங்களாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இதை பார்த்து எவனா ஓட்டு போகிறான்? அங்கே கடைசி டைமில் பூத்துக்கு போகிற முன்னாடி வரைக்கும் மனசு ஒரு மைண்டில் ஒன்று போவான். அங்கே போயிட்டு அவன் மைண்டு மாறும். எத்தனை வாக்காளர்களுக்காக தெரியுமா? இங்கே உட்காந்துக்கிட்டு என்னன்னே தெரியாமல் இந்த கூட்டணி அமைச்சுட்டா உடனே தமிழகத்தில் வந்து வெற்றி நிச்சயமாயிடுமா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? இந்த கூட்டணி வந்து விஜயகாந்த் வரும்போது கூட தான் வந்து முதல் தொகுதியிலே வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், இந்த 60-70 தொகுதி ஜெயிப்பான்னு நானுங்க சர்வே முடிவுகள்ன்ட்டு. எந்த சர்வேடா முடிவு பண்ணிச்சு? எனக்கு புரியல. சர்வே முடிவுகள்லாம் எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறீங்க? சர்வே முடிவுகள் இவங்க தான் சொல்லி அவருக்கே போஸ்டிங் கொடுத்துட்டு போயிடுங்களா? எதுக்கு எலெக்ஷன் செலவு, தண்ட செலவு? எதிராக அத்தனை பேர் மக்களோட உழைப்பை வீணாக்குறீங்க. சர்வே முடிவுகள் இவர் தான் முதல்வராக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவரே ஆகிட்டு போயிடுங்க. எதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு செலவு இல்லை, அதில் 2 லட்சம் இல்லாத கவர்மெண்ட் வீணான செலவு? இப்போ பேசுகிறானுங்க பாருங்கள், வெண்ணை வெட்டிங்க இவங்களாம் உட்காந்துக்கிட்டு என்ன விஷயமே தெரியாமல் இந்த கூட்டணி அமைச்சா உடனே ஜெயிச்சிருவாங்களா? இந்த கூட்டணி அமைச்சா உடனே வந்து போஸ்டிங் வந்துருமா? இவங்களாம் ஒரு கற்பனை கதை கலையை உட்காந்து அவுத்து விட்டுட்டே இருக்கானுங்க. இது நாட்டு மக்களுக்கு டைம் பாஸ் பொழுது போகுதுன்னு தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார்.